கிமு 300க்கு முந்தைய ஒரு வரலாற்றுக்கு முந்தைய ஜப்பானின் விரிவான வரலாறு. ஜப்பானின் ஆரம்பகால வரலாறு கிமு 30,000ஆம் ஆண்டு கால பழைய கற்கால காலத்தில் கல்கருவிகளின் சான்றுகளுடன் தொடங்குகிறது. ஜோமன் கிமு 14,000 முதல் 300 வரை அதன் தனித்துவமான மட்பாண்டங்கள் மற்றும் ஆரம்பகால வேட்டைக்காரர் சமூகங்களுக்கு பெயர் பெற்றது. ஐயா கிமு 300 முதல் கிபி 250 வரை ஈர அரிசி, விவசாயம், உலோக கருவிகள் மற்றும் சமூக படிநிலை ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. இது பண்டைய ஜப்பானுக்கு சீன மற்றும் கொரிய குடியேற்றங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கிபி 250 முதல் கிபி 710 வரை தி கோஃபன். கிபி 250 முதல் 538 வரை சக்திவாய்ந்த போர்வீரர் பிரபுக்களின் எழுச்சியையும் பெரிய புதைகுழிகளையும் கண்டது. கோஃபன். அசுகா 538 முதல் 710 வரை கொரியாவிலிருந்து புத்த மதத்தை அறிமுகப்படுத்தியது. இது அரசியல் மற்றும் கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய சக்தியாக மாறியது. ஜப்பானின் முதல் மையப்படுத்தப்பட்ட மாநிலமாக அமடோ குலம் உருவானது. நாரா 3 கிளாசிக்கல் ஜப்பான் 710 முதல் 1185 வரை ஆட்சி செய்தது. நாரா 710 முதல் 794 வரையிலான காலம் ஜப்பானின் முதல் நிரந்தர தலைநகராக கருதப்படுகிறது. இது சீனாவால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தீஹான் 794 முதல் 1185 வரை முரசாகி ஷிகிபுவின் தி டேல் ஆஃப் செஞ்சி போன்ற இலக்கியங்களுடன் அரசவை நேர்த்தியான யுகமாக இருந்தது. புஜிவாரா குலம் ஏகாதிபத்திய நீதிமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்தியது. அதே நேரத்தில் சாமுராய் அதிகாரம் உயரத் தொடங்கியது. 4 நிலப்பிரபுத்துவ ஜப்பான் 1185 முதல் 1603 வரை. 1185 முதல் 1333 வரையிலான காமகுரா ஷோகுனேட் என்பது மினாமோட்டோ குலத்தினரால் வழிநடத்தப்பட்ட ஜப்பானின் முதல் இராணுவ அரசாங்கமாகும். 1270ஆம் ஆண்டு மங்கோலிய படையெடுப்புகள் 1281ஆம் ஆண்டு 4ம் சூறாவளியின் காமிகேசால் முறியடிக்கப்பட்டன. 1336 முதல் 1573 வரையிலான அஷிகாகா ஷோகுனேட் 1467 முதல் 1477 வரையிலான ஓனான் போர் போன்ற உள்நாட்டுப் போர்களை கண்டது. செங்கோகு 1467 முதல் 1603 வரை போர்வீரர் டைமியோ மோதல்களின் சகாப்தமாகும். இது ஓட்டோ நோபுனாகா, டொயோட்டோ மிகிடோயோஷி மற்றும் டோகுகாவா இயாசு ஆகியோரின் ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு வழிவகுத்தது. 5 எடோ காலம் 1603 முதல் 1868 வரை. டோகுகாவா ஷோகுனேட் எடோ டோக்கியோவிலிருந்து ஆட்சி செய்தார். கடுமையான வகுப்பு அமைப்பு மற்றும் சகோகு தனிமைப்படுத்தல் கொள்கையை அமல்படுத்தினார். கபுகி நாடகம் கியோயி அச்சிட்டுகளுடன் நகர்ப்புற கலாச்சாரம் செழித்தது. 1853ஆம் ஆண்டு கொமடோர் பெர்ரியின் வருகை ஷோகுனேட் 6இன் வீழ்ச்சியில் ஜப்பான் திறக்கப்படுவதற்கு வழிவகுத்தது. மெய்ஜி மறுசீரமைப்பு 1868 முதல் 1912 வரை. பேரரசர் மெய்ஜி ஜப்பானை நவீனமயமாக்கினார். நிலப்பிரபுத்துவத்தை ஒழித்து மேற்கத்திய தொழில் மற்றும் இராணுவ நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டார். 1894 முதல் 1895 வரையிலான சீன ஜப்பானிய போர் மற்றும் 1904 முதல் 1905 வரையிலான ருஸ்ஸோ ஜப்பானிய போர் ஆகியவை ஜப்பானை ஒரு பெரிய சக்தியாக மாற்றியது. 7 ஏகாதிபத்திய ஜப்பான் உலகப்போர் 1912 முதல் 1945 வரை. ஜப்பான் தனது பேரரசை விரிவுபடுத்தி கொரியா, தைவான் மற்றும் மஞ்சூரியாவை ஆக்கிரமித்தது. 1937 முதல் 1945 வரையிலான இரண்டாவது சீன ஜப்பானிய போர் நாஜி ஜெர்மனியுடனான கூட்டணி 2ஆம் உலகப் போரில் ஜப்பானின் ஈடுபாட்டிற்கு வழிவகுத்தது. 1941ஆம் ஆண்டு பேர்ல் துறைமுகத்தின் மீதான தாக்குதல் அமெரிக்காவை போரில் ஈடுபடுத்திற்று. ஆகஸ்ட் 1945இல் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி அணுகுண்டு தாக்குதல்களுக்கு பிறகு ஜப்பான் சரணடைந்தது. 8 போருக்கு பிந்தைய மீட்பு நவீன ஜப்பான் 1945 முதல் அமெரிக்கா 1945 முதல் 1952 வரை ஜப்பானை ஆக்கிரமித்துள்ளது. இது ஒரு புதிய அமைதிவாத அரசியலமைப்பிற்கு வழிவகுத்தது. ஜப்பான் வேகமாக தொழில்மயமாக்கப்பட்டு 1980களில் உலகளாவிய பொருளாதார சக்தியாக மாறியது. இழந்த தசாப்தங்கள் 1990s 2000s பொருளாதார தேக்கத்தை கண்டன. இன்று ஜப்பான் ஒரு தொழில்நுட்ப தலைவராகவும் உலகளாவிய முக்கிய வீரராகவும் உள்ளது.